our inability, our fears and worries. நம்முடைய கவலைகளை குறித்து, நம்முடைய பயங்களை குறித்து, நம்முடைய இயலாமைகளை குறித்து, நம்முடைய பலவீனங்களை குறித்து தான் அடிக்கடி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். We pray from and we confess about our enemies and adverse situations. நம்முடைய எதிரடையான சூழ்நிலைகள், நம்முடைய எதிரிகளை குறித்து நாம் எப்பொழுதுமே அடிக்கடி அந்த காரியங்களிலிருந்தே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Just think about how we pray, how we think all through the day. இந்த நாள் முழுவதும் நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள், என்ன சிந்திக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்கள். There is a problem. If somebody said something, that's all you are thinking all the time. ஒரு பிரச்சனை உங்களை சந்திக்கும் என்றால், அல்லது யாராவது உங்களை குறித்து ஏதாவது சொல்வார்கள் என்றால், நாள் முழுவதும் அதுதான் உங்களுடைய சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கும். We think, we pray, we act and confess our defeats, dejections, discouragements and devil's accusations. நம்முடைய எதிர்ப்புகள், நம்முடைய தோல்விகள், நம்முடைய பலவீனங்கள், இதை குறித்து அல்லது சாத்தானுடைய தாக்குதல்கள், இதை குறித்து தான் நாம் எப்பொழுதும் சிந்திக்கிறோம். அதிலிருந்தே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Today, the Lord is asking us to speak His promises. இன்றைக்கு தேவன் நம்முடைய வாக்குத்தத்தங்களை, நமக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை பேசும்படியாக அவர் அழைக்கிறார். Believe His promises. அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்புங்கள். Confess His promises. அவருடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுங்கள். Think about everything around you from His promises. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவருடைய வாக்குத்தத்தங்களிலிருந்து சிந்தியுங்கள். His promises are yes and amen in Christ. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் மூலமாய் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. The fullness of His promises. தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் பரிபூர்ணம். அப்படின்னா என்னன்னா, அவருடைய வாக்குத்தத்தங்கள் பூரணமானவைகள், நிறைவானவைகள், குறைவுகளை என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். These promises are fulfilled and they are full of whatever you need. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டவைகள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய தேவையான காரியங்கள், பிரபஞ்சத்தின் உலகத்தில் எடுத்த தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வாக்குத்தத்தங்கள். So when I pray, I have to pray out of His promises. அப்படி இருக்கிறபடியால் நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ, நீங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அந்த வாக்குத்தத்தத்திலிருந்து நீங்கள் ஜெபத்தை எடுக்க வேண்டும். Remind yourself, remind your enemy, remind the situation, even remind the Lord God of His promises. தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நீங்கள் நினைவுபடுத்துங்கள். உங்களுடைய சத்துருவான சாத்தானுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை நினைவுபடுத்துங்கள். அது மாத்திரமல்ல, இந்த வாக்குத்தத்தங்களை அந்த தேவனுக்கே நீங்கள் அந்த வாக்குத்தத்தங்களை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். 2 days back, when we meet as deacons and elders, I asked everyone to pray for church ministry out of the promises of God. Most of the deacons and elders could not even remember one promise to pray for the ministries. 2-3 நாட்களுக்கு முன்னதாக நாங்கள் டீக்கன்ஸ் அரசர்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு நம்முடைய சபைக்கு தந்திருக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி அந்த வாக்குத்தத்தத்திலிருந்து ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொண்டேன். ஆனால் அவர்கள் ஒருவருக்காகவும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நினைவில் இல்லை. When you come to ministry or when you have a family, when you go to work, you have to remember and hold on to the promise that God specifically gave for that situation, that area of your life. நீங்கள் வேலைக்கு போகும்பொழுதாகட்டும், அல்லது நீங்கள் ஆலயத்துக்கு தேவனை ஆராதிக்க போகும்பொழுதாகட்டும், நீங்கள் எப்பொழுதெல்லாம் வெளியே போகும்பொழுதாகட்டும், நீங்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது நீங்கள் போகிற இடங்களில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற தேவன் என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை எப்பொழுதும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். Does anybody know how many promises are there in the Bible? இந்த வேதாகமத்தில் எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது என்பது யாராவது சொல்ல முடியுமா? Approximately 3000 சொல்றாரு. 3000 யாரு? 7,800. 7,800 கிட்டத்தட்ட வாக்குத்தத்தங்கள். So if I ask you how many you know by heart, உங்களுக்கு மனப்பாடமா எத்தனை பேருக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் தெரியும் கேட்டா, I don't know how many you will say.
அதை எத்தனை பேர் இதை சொல்ல முடியும் என்று எனக்கு தெரியல. If we remember 10% of the promises in the Bible, வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களில் 10% வாக்குத்தத்தங்கள் நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்களா? every day you can pray out of 2 promises, new promises every day. That will meet the whole year. ஒவ்வொரு நாள் காலையில் நீங்கள் குறைந்தபட்சம் 2 வாக்குத்தத்தங்களை வைத்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? அந்த நாள் முழுவதும் வெற்றிகரமானதாக இருக்க முடியும். Amen. Amen. When I pray and I think and I speak God's promises, and I am reminding God, it's not that He doesn't know. When I am telling God His promises, I am telling Him, Lord, I know that you know. I know that you told me that promise. I am telling you now. தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தங்களை நாம் அறிக்கையிடும் பொழுதாக இருக்கும், அல்லது நாம் தேவனிடத்தில் சொல்லும் பொழுதாக இருக்கும், அதனுடைய அர்த்தம் ஏதோ தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை நாம் மறந்துவிட்டார் என்பதாக அல்ல. ஆண்டவரே, நீர் தந்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தை நீர் அறிவீர், அது மாத்திரமல்ல நானும் அந்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறேன் என்பதை நீங்கள் தேவனிடத்தில் அறிக்கையிடுகிறீர்கள். Amen. Please stand with me to 2 Peter, 2 பேதுரு 1st chapter. 1வது அதிகாரம். We are all going to read verses 3 and 4. 3வது 4வது வசனத்தை நாம் Second Peter, 2 பேதுரு 1st chapter. 1வது அதிகாரம். எல்லாரும் வாசிப்போம் சேர்ந்து. எல்லாரும் வாசிக்கும்போது எழுந்து வாசிக்கணும். 3 and 4. நம்முடைய வாழ்க்கைக்கும் இறைபக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய இறை வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறது. அவரை பற்றி எங்களுக்கு இருக்கும் அறிவின் மூலமாக நமக்கு இவை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவரே தமது மகிமையினாலும் நன்மையினாலும் நம்மை அழைத்திருக்கிறார். இவற்றின் மூலமாகவே இறைவனுடைய பெரிதான உயர் மதிப்புடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்குத்தத்தங்களின் மூலமாக அந்த இறை இயல்பில் நீங்களும் பங்கு கொள்ளலாம். தீய ஆசைகளினால் உலகத்தில் ஏற்பட்டிருக்கும் சீர்கேட்டிலிருந்தும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். Amen. Okay. And Bible says, and because of His glory and excellence, He has given us great and precious promises. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சொந்த மகிமையினாலும் மேன்மையினாலும் நமக்கு தம்முடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். Amen. So let me explain this. இதை நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். When I see Brother Raj, I can tell him, I will meet you after 1 hour. We will have coffee. நான் சோதனை சந்திக்கும் பொழுது நான் இப்பொழுதிலிருந்து 1 மணி நேரம் கழித்து நான் உங்களை சந்திக்கிறேன், நாம் சேர்ந்து காஃபி குடிக்கலாம். That is a promise. அது நான் சொன்ன அந்த வாக்குத்தத்தம். I can only talk about 1 hour and coffee. 1 மணி நேரம் நாம் பேசுவோம், அதை தொடர்ந்து நாம் காஃபி குடிப்போம். I cannot tell him, I'll see you after 100 years and we will have a feast. 100 வருஷங்களுக்கு பிறகு நான் உன்னை சந்திப்பேன், நான் உன்னோடு கூட நான் சாப்பிடுவேன் என்று என்னால் சொல்ல முடியாது. That is not in my hand, that is not in his hand. ஏனென்றால் அந்த காரியம் அது என்னுடைய கையில் இல்லை, சகோதரனுடைய கையில் இல்லை. But when the Lord God gives His promises, He is giving out of His glory and excellence. ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை தரும் பொழுது தேவன் அவருடைய மகிமையிலிருந்து, அவருடைய மேன்மையிலிருந்து, அவருடைய தன்மையிலிருந்து இந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்கிறார். Amen. We are going to understand this. It will just open up our thinking much beyond the beggarly kind of prayers we do, the beggarly kind of thinking we have. நாம் இந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து இன்னும் அதிகமாக நாம் புரிந்து கொள்ளும் பொழுது தேவன் நம்முடைய கண்களை திறப்பார். ஒரு பிச்சைக்காரத்தனமான அந்த ஜபம், பிச்சைக்காரத்தனமான அந்த சிந்தனைகள், இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு நம்ம இதை புரிந்து கொள்ளும் பொழுது மாறிவிடும். You know, I used to eat at the Sheikh's Palace almost once or twice or more than that every week for many years. பல வருஷங்களாக வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை நான் ஷேக்குடைய பேலஸ்ல இருந்து நான் அவர்களோடு கூட சேர்ந்து ஆகாரம் உண்பது வழக்கம். Doesn't matter how many of us are there, everybody got royal food. அந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறார்களோ என்பது ஒரு பொருட்டு அல்ல, ஒவ்வொருவரும் அந்த ராஜரீக உணவை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். Maybe a nobody or there may be the richest person in the world. I have taken Amitabh Bachchan, Anil Ambani, all kinds of people. Whoever is sitting
royal food. அந்த இடத்தில் இருக்கிறவர்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர்களா இருக்கலாம் அல்லது பாமரர்களா இருக்கலாம், அமிதாப் பச்சனோ அல்லது பெரிய பெரிய முதலாளிகளாக இருக்கலாம். அந்த அரண்மனையில் பரிமாறப்படக்கூடிய அந்த உணவு எல்லாருக்கும் சரிசமமாக பரிமாறப்படுகிறது. Even the watermelon, I used to tell my wife, the watermelon our sheikh gave, I have never heard that anywhere outside. அந்த அரண்மனையில் அந்த ஷேக் கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீர் பூசணி கூட இந்த உலகத்தில் நான் எங்கும் பார்த்ததில்லை. Because what they give, it is according to their excellence. It's not according to your excellence. ஏனென்றால் அந்த இடத்தில் பரிமாறப்படுகிற அந்த உணவுகள் அவர்களுடைய மேன்மைக்கு ஏற்ற விதம் பரிமாறப்படுகிறது. நீங்கள் சாப்பிடுகிற உங்களை பொறுத்ததால் it will affect their glory, not your glory. அந்த இடத்துல அந்த ஆகாரம் அவர்களுடைய மகிமை பாதிக்கும், அந்த இடத்தில் இருக்கக்கூடியவருடைய மகிமையாக. நம்ம தான் யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்தா அவளை நேரங்களை பார்த்துட்டு சில பேருக்கு தண்ணி கொடுப்போம், சில பேருக்கு காஃபி கொடுப்போம், இல்லாட்டி கொக்கோ கோலா கொடுப்போம், மேல போவோம். That is the way we normal people think. சாதாரண மனுஷர்கள் இப்படிதான் சிந்திக்கிறோம். But kings don't think like that. ஆனால் ராஜாக்கள் அப்படி சிந்திக்கிறது. Royalty, they don't think like that. ராஜரீக மனுஷர்கள் அப்படி சிந்திக்கிறது இல்லை. But our King of Kings, he will never think like that. Every promise he has given you, it is not according to your status. It is not according to your qualification. It is not according to your need. It is according to his glory and excellence. ஆனால் நம்முடைய ராஜாதி ராஜாவோ அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது உங்களுடைய தராதரத்தை அவர் நினைக்கிறதில்லை, உங்களுடைய தகுதிகளை, உங்களுடைய கல்விகளை, உங்களுடைய சாதனைகளை அவர் நினைக்கிறதில்லை. அவர் தேவன் தம்முடைய மகிமையின்படி அவருடைய மாட்சிமையின்படியே உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். Amen. 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 This verse, 1 Peter 2, 2 Peter 1 chapter 3 and 4, we meditated on these two verses for about the whole year, a few years back. இந்த சில theme of call to excellence. இந்த சில வருஷங்களுக்கு முன்னதாக இந்த 2 பேதுரு 1வது அதிகாரம் 3, 4வது வசனங்கள் அடிப்படையில் மேன்மைக்கான அழைப்பு என்கிற அந்த செய்தியின் அந்த தலைப்பின் கீழ் வருஷக்கணக்காக நாம் அதை தியானித்தோம். But his promises are precious and magnificent. His promises are precious because he gave this. தேவனுடைய வாக்குத்தத்தம் விலையுடன் பெற்றது, அது அளவிட முடியாத மகிமை நிறைந்தது. ஏனென்றால் அது தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். Amen. 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 Because he gave this not simply pitying us, not simply looking at our life, but he gave us out of his excellence, his virtue. So these promises are precious, priceless. தேவன் நம்முடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்கும் பொழுது ஏதோ நம்முடைய இந்த பலவீனங்களை குறித்து, குறைவுகளை குறித்து ஏதோ நம்மை பரிதாபப்பட்டு நம்முடைய வாக்குத்தத்தங்களை அவர் கொடுக்காமல் அவர் நம்முடைய மகிமையின்படியே, நம்முடைய மாட்சிமையின்படியே அவர் நமக்கு நம்முடைய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். It is the opposite of cheap. It is the opposite of alms, the thing that people give to beggars. இந்த வாக்குத்தத்தங்கள் தேவன் தருவது மலிவான காரியங்கள் என்பது சொல்வதற்கு எதிரடையாக, அல்லது ஜனங்கள் ஏதோ பிச்சைக்காரர்களுக்கு கொடுக்க தர்மம் கொடுக்கக்கூடிய காரியங்களுக்கு எதிரான காரியம். You know, in the gospel, a blind man was crying out to Jesus, Son of David, have mercy on me. சுவிசேஷத்தில் உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த தூதர்கள், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கேட்டதை நீங்கள் அறிவீர்கள். Jesus asked, what do you want? இயேசு கிறிஸ்து கேட்டார், உங்களுக்கு என்ன வேண்டும்? Why? ஏன் அப்படி கேட்டார்? What are you expecting? என்னிடத்தில் நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? Some food, some money? ஏதோ பணம் அல்லது சாப்பாடு? But this man said, I want to see. ஆனால் அந்த மனுஷனும் நான் பார்வையிட வேண்டும் என்று சொன்னான். Because he looks at the Son of God and he knows what to ask. ஏனென்றால் அந்த குருடன் தேவகுமாரனை பார்த்தார், அவரிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தார். Amen. Amen. Same thing you will see in Acts 3rd chapter when Peter and John were walking to the temple and a lame man cried out and he was asking, and Peter said, you are asking for, I don't have silver and gold, even if I give you it's useless. Just in the name of Jesus Christ, stand up and walk. இதைத்தான் அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்பொழுது அந்த பிச்சைக்காரன் கேட்டாங்க, நீ என்ன வேண்டும் என்று கேட்கும்போது என்னிடத்தில் வெள்ளி பொருள் இல்லை, நான் அதை கொடுத்தாலும் கூட உன்னால் அதை
His promises are full. That means His promises meet and exceed every need we can ever have or we can even conceive. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் பரிபூர்ணமானது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நானும் நீங்களும் சந்திக்கக்கூடிய இந்த தேவைகள், எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள், அது மாத்திரமல்ல, சிந்திக்கிற அந்த தேவைகளை கூட சந்திக்கக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவானவை. Amen. These promises are sufficient. These promises are full to help us meet the exacting holy standards of God Himself. தேவன் நம்முடைய அந்த மகத்துவமான அந்த தராதரத்தை சந்திக்கும் அளவுக்கு தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் வெளியேறப்பட்டது, முழுமையானது. Hallelujah. Hallelujah. சொல்றதை யாருமே நம்பலன்னு நினைக்கிறேன். Hallelujah. நம்புறீங்களா? Amen. 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 These promises, God's promises are full as needed for every situation, for every day until eternity. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும், நித்தியம் வரைக்கும் நீங்கள் நானும் சந்திக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் சந்திக்கும் அளவுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் முழுமையானது, நிறைவானது. Amen. 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 நம்புனா ஆமென் சொல்லுங்க. நம்பலனா இல்லைன்னு சொல்லுங்க. Amen. 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 These promises are full as these are and shall be fulfilled without exception. உங்களுடைய எல்லா காரியங்களையும் எந்த பாகுபாடும் இல்லாமல் சந்திக்கும் அளவுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் பரிபூர்ணமானதாக இருக்கிறது. Those 7,800 promises, some of them are fulfilled, but some of them are fulfilled every single day, and all of them will be fulfilled. சொன்ன அந்த 7,800 வாக்குத்தத்தங்கள், சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி விடுகிறது, சில வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி விடுகிறது. Are full to conquer sin. அதனால 22 வரைக்கும் நம்ம உங்க பைபிள் படிக்கலாம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதாய் இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நம்ம எல்லாருக்கும் கர்த்தனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசத்தவருமாய் மருத்துவர்கள் உயிர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களுக்கு அழைத்தவருமாய் இருக்கிற தேவனுக்காக சந்ததி உலகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அநேக ஜாதிகளுக்கு தரப்படாமலை நம்புகிறவர்களுக்கு ஏதுவிடாது என்றும் அதை நம்பிக்கையுடைய விசுவாசம்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏற்கனவே முழு வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சதகாலத்தை கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. Amen. Amen. If you are really serious, you can go home and chew these verses slowly. Go back and cherish it. Meditate upon it. நீங்கள் உண்மையிலேயே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா, வீட்டுக்கு போய் இந்த வசனங்களை மறுபடியும் அதை அசை போட்டு இந்த வாக்குத்தத்தங்களை மனதில் வைத்து இதையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன். This particular portion I have read this many times. Every time God speaks to me something new, something deep, something different. இந்த வேத பகுதியை நான் அநேக தடவை வாசித்திருக்கிறேன். ஒவ்வொரு நேரம் நான் வாசிக்கும் பொழுதும் தேவன் புது புது காரியங்களை எனக்கு கற்றுக் கொண்டிருக்கிறார். Last week, one morning, my wife and I were praying before taking our communion. The Lord showed me this picture, and the Holy Spirit inspired me to trust in God's promises for our lives and for our children and for TCF. கழிந்த வாரம் ஒரு நாள் காலையிலே நான் என்னுடைய திருவிருந்து எடுத்துக்கொள்வதற்கு முன்னதாக, நான் என் மனைவி திருவிருந்து எடுத்துக்கொள்வதற்கு முன்னதாக நான் அதை ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் எனக்கு ஒரு படத்தை காட்டினார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய என்னுடைய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் ஈசியனுடைய எதிர்காலத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் தக்கதாக
தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நான் நம்பும்படி ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். நீங்கள் நான் ஆபிரகாமின் பிள்ளையா இருந்தார். அவர் மடையன் இல்லை. அவர் ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் இல்லை. He was not living in a fancy make believe or Disneyland. அவர் எல்லாத்தையும் பார்த்தார். தன்னுடைய உடம்புல பலம் இல்லை, ஒன்றும் இல்லை, மனைவி கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் பார்த்தார். அவர் ஆண்டவர்கிட்ட அந்த இதெல்லாம் சொல்லல. நம்ம இதான் சொல்லுவோம், அந்தவரை என்ன பாருங்க, என் உடம்பு சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இதெல்லாம் ஆண்டவர் தெரியாது. அதெல்லாம் சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் கண்ணு நல்லா தெரிஞ்சிச்சு, எனக்கு வேலை இல்லை, ஆண்டவர் தெரியாதா? உங்களுக்கு வேலை போறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியாது. ஆமென். தெரியுமா தெரியாதா? ஆமென். இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணல. ஆனா இதான் இது இல்லைன்னு சொல்லி ஏதோ இந்த சினிமாவில் இருக்க மாதிரி ஏதோ கற்பனை பண்ணிக்கலாம். கற்பனை உலகத்தில் அவர் வாழல. He saw everything. He saw that his body was weak. He was as good as dead. His wife's womb was dead. Everything was finished as far as the world is concerned. ஆபிரகாம் அந்த தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த உண்மைகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த சரீரம் செத்து போனது, சாதாரண கர்ப்பம் செத்து போன காரியங்களை எல்லாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார். உலக பிரகாரமான மக்கள் பார்க்கிறது போல பார்த்து கொண்டிருக்கிறார். Everything seems lost as far as the world is concerned. உலக பார்வையில் எல்லாமே இழந்து போனது போல காணப்படுகிறது. But he also is thinking from God's promises. Here is the God I believe, who calls things that are not as if they are. ஆனால் ஆபிரகாமோ தேவனுடைய அந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கிறார். என்னுடைய தேவன் மரித்தவரை உயிரோடு எழுப்பக்கூடிய தேவன், இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல உயிரோடு உருவாக்குகிற தேவன். And he gave me a promise. The Lord gave me a promise. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். So he's thinking two sides. One side, I am a worldly man, see all these impossibilities, yes. And then he comes this side, I am a son of God. I am a believer. I see God and His promises. He is seeing both sides. ஆபிரகாம் தன்னுடைய ரெண்டு பக்கங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் தன்னுடைய இயலாமைகள், தன்னுடைய பலவீனங்கள், தன்னுடைய குறைகளை பார்த்தான். அதே நேரத்தில் நான் தேவனுடைய மறுபக்கம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர் என்பதையும் நான் பார்த்தேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா? நான் ஆராதிக்கிற தேவன் சொன்னோன்னு யாரா ஞாபகம் இருக்கு? யார் ஞாபகம் இல்லையா? சிங்கத்தின் புகையில இருந்தான். தெரியாதா அவனுக்கு? தெரியுமா தெரியாதா? அவன் இந்த பக்கம் போய் ஆராதிக்கிற தேவன் தெரியும். Hallelujah. Hallelujah. You see, if you want to be son or daughter of Abraham, every day you have to go through this. Yes, problems. Yes, people. Yes, weaknesses. All these. Yes. But in Christ, all His promises are yes and amen. நீங்கள் தயவு செய்து ஆபிரகாமுடைய குமாரத்திகளாக இருக்க விரும்புகிறீர்களானால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய தேவைகள் எல்லாம் உண்மைதான். ஆனால் மறுபக்கம் நீங்கள் தேவன், உங்களை அழைத்த தேவன், அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதை விசுவாசிக்க வேண்டும். The fullness of His promises, not only the sufficiency of His promises, but also the generosity of His promises. தேவனுடைய அந்த வாக்குத்தத்தத்தின் அந்த பரிபூரணங்கள், அது நிறைவானது மாத்திரமல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவருடைய தாராள மனப்பான்மையை காட்டுகிறது. Not only the certainty of the fulfillment, but also the absolute possibility of its fulfillment in spite of evidence to the contrary. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் அந்த நிச்சயமான நிறைவேறுதல் மாத்திரமல்ல, சாத்தியமில்லாத அந்த சூழ்நிலையிலிருந்து தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமை உள்ளது என்பதையும் நாம் அந்த வாக்குத்தத்தத்தில் நாம் பார்க்கிறோம். Amen. Every day we both are learning to pray out of God's possibility, not our impossibility. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுடைய அசாத்தியமான காரியம் அல்ல, தேவனால் கூடும் என்கிற காரியத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Today is the birthday of Lionel, who
on, that many generations they will minister to God, and that's what we are holding on. இன்றைக்கு லயனலுடைய பிறந்த நாள், அது நம்முடைய தேவன் எடுத்துக்கொண்ட லயனலுடைய பிறந்த நாள், நம்முடைய பிள்ளைகளாகட்டும் நம்முடைய சந்ததிகளுக்காகட்டும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அது நிச்சயமாக நிறைவேறக்கூடிய ஊழியத்திலாகட்டும் நம்முடைய வாழ்க்கையிலாகட்டும். So how do I claim all these? அப்படியானால் இந்த வாக்குத்தத்தங்களை நான் எப்படி சொந்தெடுத்துக் கொள்வது? The Lord showed me how Abraham did this. கர்த்தர் எனக்கு காண்பித்தார் ஆபிரகாம் எப்படி அந்த வாக்குத்தத்தங்களை சொந்தெடுத்துக் கொண்டார். Abraham saw all the evidences. ஆபிரகாம் தன்னுடைய முன்னால் இருக்கக்கூடிய எல்லா சாட்சிகளையும் பார்த்தான். He was not denying, he was not living in some la la land or fantasy land. He was not denying the facts around him. But he was not living by fantasy, but he was living by faith. ஆபிரகாம் தனக்கு முன்னதாக இருந்த அந்த நிஜமான காரியங்களை எல்லாம் பார்த்தான். ஏதோ ஒரு கற்பனை உலகத்திலோ ஏதோ ஒரு கற்பனை கனவு உலகத்தில் அவன் இருக்கவில்லை. அவனுடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். He saw the physical evidences. அவனுடைய சரீரத்தின் அந்த சாட்சிகளை அவன் பார்த்தான். At this point, Paul says here, even after that, Abraham never wavered in believing God's promise. அப்படிப்பட்ட அந்த சூழ்ச்சியிலும் கூட பவுல் சொல்கிறார், ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. Hallelujah. Hallelujah. Holy Spirit started bringing Abraham in front of me. Abraham believed in the God who brings the dead back to life and who creates new things out of nothing. பரிசுத்தாவியானவர் ஆபிரகாம் எனக்கு முன்பதாக காண்பித்தார். ஆபிரகாம் என்ன விசுவாசித்தார்? ஆபிரகாம் விசுவாசித்தது என்னவென்றால், செத்து போனதை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை உள்ள தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேசுவதை அழைக்கக்கூடிய தேவன் என்று பரிசுத்தாவியானவர் எனக்கு நடத்தினார். Amen. Amen. Brothers and sisters, is there a time, is there a point at which you will stop believing God's promises? சகோதரி சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ப விசுவாசிக்க ஏதாவது சாத்தியமான நேரங்கள் இருக்கிறதா? Even if I go to the grave, my soul will not stop believing in God's promises. நான் கல்லறைக்கு போனால் கூட என்னுடைய ஆத்மா தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க தவறாது. It will keep looking out for Christ who is coming to meet me. என்னை சந்திக்க வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்னுடைய ஆத்மா பார்த்து கொண்டிருக்கும். Amen. No, you don't have to stop. Abraham did not stop because he saw him who's bigger than the situation, bigger than the impossibilities, bigger than the problems. ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை நிறுத்தவில்லை. தன்னுடைய பிரச்சனைக்கு மேலான காரியத்தை, பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய காரியத்தை ஆபிரகாம் பார்த்தார். அதனால் நீங்களும் அப்படி பார்த்து விசுவாசத்தை கற்றுக்கொள்ள. Dear brothers and sisters, அன்பான சகோதரர்களே, that is the secret of becoming and being the children of Abraham. ஆபிரகாமுடைய பிள்ளைகளாவதற்கு அதுதான் ரகசியம், அதுதான் இருக்கக்கூடிய. Turn with me to 2 Corinthians 1st chapter. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தின் நேராக We are going to see quickly what is the characteristic of God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தத்தினுடைய அந்த பண்பு என்ன, குணாதிசயம் என்ன என்பதை பார்க்கிறோம். 2 Corinthians 1. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம். இருக்கலாம், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 20வது வசனம். இறைவன் எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்தாலும் அவையெல்லாம் கிறிஸ்துவில் ஆம் என்றே இருக்கின்றன. இதனாலேயே இறைவனுக்கு மகிமை உண்டாக அவர் மூலம் நாங்கள் ஆமென் என்று சொல்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். Hallelujah. I'll read in this my version. For all of God's promises have been fulfilled in Christ with a resounding yes. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஏற்கனவே நிறைவாகி விட்டன. The resounding yes. ஆண்டவர் மகிமைக்கு சென்ற போது பரலோகம், தேவதூதர்கள், கேள்வியும் கிராசரும் எல்லாம் சேர்ந்து ஆமென் என்று சொன்னாங்க. Everything was fulfilled. Hallelujah. And through Christ, that verse says, our amen. When we say amen, our amen, which means yes, ascends to God for His glory. இந்த வசனம் சொல்கிறது, அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நாம் ஆமென் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய மகிமைக்கு நேராக அவை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வாக்குத்தத்தங்களை கேட்கும்போது நீ
வழியாக பரலோகத்துக்கு எடுத்துக்கிறோம். ஆமென். யாருக்குமே தேவனை மகிமைப்படுத்த ஆசை இல்லையா? ஆமென். ஆமென். ஹalleluya. ஆமென் சொல்றது உணர்ச்சி வசத்துக்காக அல்ல. எப்போதும் யோசிக்கணும்னா, ஒரு வாக்குத்தத்தத்தை கேட்கும்போது ஆமென் என்று சொன்னால் அவருடைய மகிமைக்காக ஏறிட்டு போகுதான். ஆமென். ஹalleluya. God always, that's what it means, is God always fulfills all his promises in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை எப்பொழுதுமே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். Not because of Manimaran, not because of Russell Raj, it is because of his son. His promises are yes and amen in Christ. எந்த ஒரு மனுஷனுக்கு நிமித்தமாக அல்ல, எந்த ஒரு நபரை பொறுத்ததாக அல்ல, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நமக்கு நிறைவேற்றுகிறார். What God has promised, he is able also to perform and fulfill. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். He who promised you is faithful. நமக்கு வாக்குத்தத்தம் செய்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஆமென். உலகத்துல சொன்னது செய்யறவங்க நிறைய பேர் கிடையாது இல்லையா? சில பேர் மேக்சிமம் ட்ரை பண்ணுவாங்க. அது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்கு வரேன்னா வருவாங்க நிறைய பேர். இதை செய்வேன்னா செய்வாங்க. பட் சம்டைம்ஸ் அது கூட இயலாம போயிடும். But what God said, what God has told you, he is able to perform faithfully. ஆனால் தேவன் உங்களுக்கு சொன்ன காரியங்களை அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். God has a history of fulfilling every one of his promises. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அது சரித்திரமாகவே இருக்கிறது. You can trust him and his promises. Joshua told Israel when he was parting out of Israel in Joshua 23:14, you know in all your hearts and in all your soul that not one word of all the good words which the Lord God has promised concerning you has failed. All have been fulfilled for you, not one of them has failed. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு பிரிந்து போகும்பொழுது அவர் ஜனங்களோடு பேசக்கூடிய நேரத்தில் அவருடைய காலத்தில் நிறைவேறின காரியங்கள் எல்லாம் இப்படியே சொல்கிறார் யோசுவாவில், இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. ஒரு வார்த்தையாக தவறி போகவில்லை. Joshua 23:14. யோசுவா 23வது அதிகாரம் 14வது வசனம். எல்லாரும் வாசிங்க. Joshua 23:14. இதாச்சா? வாசிங்க. இதோ இன்று ஆமென். என்ன போட்டிருக்கு உங்க பைபிள்ல? உங்க முழு இருதயத்தாலும் அறிந்திருக்கீங்க. ஆமென். டிசிஎஃப்ல இருக்கவங்க அறிந்திருக்கிறோமா? ஆமென். ஆமென். ஒரு வார்த்தையும் ஆண்டவர் சொன்னது தப்பி போகல. யாராவது அறிந்திருக்கீங்களா? ஆமென். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க. தயவுசெய்து தேவன் கொடுத்த வார்த்தையை ஒரு வார்த்தை கூட ஒரு ஆமென். ஆமென். ஹalleluya. Has God ever failed his promises? தேவன் எப்பொழுதாவது நம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தவறினார். For a couple of few minutes we are going to walk with the Holy Spirit, his spirit, and visit his promises. Shall we visit him? இந்த மேலான ஆசீர்வாதம். Amen. You are feeling alone in your fight. No one seems to be helping you. Then you remember his promise in Isaiah 49. உங்களுடைய போராட்டத்தில் நீங்கள் தனிமையாக போராடி இருக்கிறீர்கள், அல்லது உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நன்மையிலே இருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் ஏசாயா 49வது அதிகாரத்தின் சில வாக்குத்தத்தங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். Look at verses 15 and 16. ஏசாயா 49:15-16 வசனங்களை பாருங்கள்.
பைபிள் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நீங்க திறக்கணும். நீங்க திறக்கணும்னா ஆண்டவர் உங்களுக்கு பேச மாட்டார். You have to open your Bible, whether it's in the smartphone, iPad, or whatever, or open it. உங்களுடைய வேதாகமத்தை அது எந்த நிலையில் இருந்தாலும், அச்சடிக்கப்பட்டதாக இருக்கலாம், அது வைஃபனாக இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திறந்து இதை வாசிக்க. If you are not underlined so far, you can underline it. இதை இதுவரை அடிக்கோடிட்டு இடாத விரும்பினாலும் இப்பொழுது நீங்கள் அதை அடிக்கோடிட்டு படுங்கள். If it's your smartphone, you can highlight it. நீங்கள் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணி உபயோகப்படுத்தி இருக்கிறீர்களானால் அதில் நீங்கள் அதை ஹைலைட் பண்ணி கொள்ளலாம். ஏசாயா 49வது அதிகாரம் 15-16 வசனம். சத்தமா வாசிப்போம். ஆமென். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. விசுவாசித்தீங்கன்னா அதை படிக்கும் போதே ஆமென் என்று சொல்லணும். ஆமென். ஆமென். ஆமென் என்று சொல்லும்போது தான் தேவனுக்கு மகிமை ஏறும் மேல போகும். ஆமென். எல்லாரும் காரியங்களை சொல்லுங்க. உண்மையான காரியம். ஆமென். ஆமென். தன்னுடைய பால வயதுள்ள பிள்ளையை ஒரு தாய் மறந்தார். நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. 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 You are never alone. நீங்கள் தனிமையா இல்லை. I am afraid about my future. What's going to happen tomorrow? Then I remember his promise in Jeremiah 29. நான் என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் பயந்திருக்கும் பொழுது நாளைக்கு என்ன நடக்க போகிறது, எதிர்காலத்துக்கு என்ன நடக்க போகிறது என்று நான் பயந்திருக்கும் பொழுது எரேமியா 29வது அதிகாரம் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன். நான் சொல்லுவதை திருப்பி வச்சுக்கணும். எரேமியா 29வது அதிகாரம் verse 11 11வது வசனம். Amen. 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 And Isaiah 41:10. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, அவனோடு திரியாதே, ஆண்டவரே பலப்படுத்தி உனக்காய் நீதி வளர்த்து. ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. You know what happens when you start confessing God's promise? My experience is within few minutes, 5 minutes, maybe 10 minutes, as you are filled with the Holy Spirit, you start confessing. You don't know where the fear has gone because of it. வாக்குத்தத்தங்களை நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி விசுவாசத்தோடு கூட அதை பார்த்து வாசிக்கும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஒரு சில நிமிடங்களில் என்ன நடக்கிறதோ தெரியாத அந்த பயங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கி போகிறது என்று நான் அனுபவித்திருக்கிறேன். Brother is afraid, he is calling me, I can talk to him on the phone for 1 hour, or I can go and visit him and pray with him for 1 hour, and then as soon as I leave, he can get the fear again. சகோதரனை நான் அழைத்து அவனுடைய பயத்தை எல்லாம் நான் சொல்லும் பொழுது நான் அவரோடு கூட பேசலாம், பேசி ஜெபிக்கலாம், அல்லது நேரடியாக வீட்டில் போய் நான் அவனுக்காக ஜெபிக்கலாம். ஆனால் அது ஒரு சில மணி நேரங்களில் அந்த தைரியம் இருக்கும், அந்த பயம் போய்விடும். ஆனால் மறுபடியும் வர பயம். But when you confess God's promise, ஆனால் நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடும் பொழுது there is a supernatural power that comes. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மேலான ஒரு திருவின் மேல் வரும். If you have experienced, say amen. நீங்கள் அனுபவித்தீர்களானால் ஆமென் என்று சொல்லுங்கள். Those who are not experienced, from today you are going to experience this. இதை இதுவரை அனுபவிக்காதவர்கள் இந்த நாளிலிருந்து அனுபவிக்க போகிறீர்கள். ஆமென். During COVID, we were all, including me, we were watching CNN, BBC, Tandi TV, all kinds of TV. Nobody got any reassurance. கோவிட் நாட்களில் என்னையும் சேர்த்து எல்லாருமே CNN நியூஸை பார்க்கிறோம், தினத்தந்தி நியூஸை பார்க்கிறோம். ஆனால் நமக்கு எந்த நம்பிக்கையும் வரவில்லை நியூஸை பார்க்கும்போது. When you read God's word, நான் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறேன். His promises speak to you. உங்களுடைய தேவ வாக்குத்தத்தங்கள் உங்களை சந்திக்கும் பொழுது He lifts you up above the situation. உங்களை அந்த சூழ்நிலைகளுக்கு மேலாக உங்களை உயர்த்துகிறது. All God's people say amen. Amen. I feel weak. I feel helpless. I am sick. Then I recall from 2 Corinthians 12:9. நான் பலவீனமாக இருக்கும் பொழுது, நான் சோர்ந்து போயிருக்கும் பொழுது
நான் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் நினைவு கொள்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். என் கிருபை மனப்பாடம் தெரிஞ்சவங்க சிறு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் கிருபை உங்களுக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். Overwhelmed with the fear of death. நான் மரண பயத்தினால் நான் மூழ்கடிக்கப்படும் பொழுது The Spirit of God reminds me of Psalm 23:4. பரிசுத்தாவியானவர் சங்கீதம் 23:4 எனக்கு நினைவுபடுத்துகிறார். In this church, there were brothers and sisters who went through fear of death. I know. இந்த சபையில் கூட நம்முடைய சகோதர சகோதரிகள் மரண பயத்தில் இருந்தார்கள், எனக்கு தெரியும். And Psalm 23:4 says, even though I walk through the valley of the shadow of death, I fear no evil, for you are with me, your rod and your staff, they comfort me. சங்கீதம் 23வது சங்கீதம் 4வது வசனம் சொல்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறது, உமது கோலும் உமது அடியும் என்னை தேற்றும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் மரண இருளில் Amen. There's another verse in 1 Corinthians 15:55. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55வது வசனம் இன்னொரு வார்த்தை இருக்கிறது, வாக்குத்தத்தம். Amen. Hallelujah. Hallelujah. When I feel surrounded by my enemies, I climb and proclaim the promise of God in Isaiah 54:17. என்னை சூழ்ந்து சத்துருக்கள் நெருங்கி இருக்கும் பொழுது ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் நினைவு கொண்டு அறிக்கையிடுகிறேன். எல்லாரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த குற்றப்படுத்துவார். கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாயிருக்கிறதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். 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 Deuteronomy 20 verse 4. உபாகமம் 20வது அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 20:4. எதிரிகள் இருக்கவங்க கொஞ்சம் போய் பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். Amen. When I am down with fever or sickness, I remember I am healed by His stripes. நான் காய்ச்சலினால் அல்லது நான் பலவீனத்தோடு சுகவீனமாய் இருக்கும் பொழுது நான் அவருடைய தழும்புகளால் நான் குணமாகும் என்கிற வசனத்தை நான் When I mourn, when I grieve for somebody I lost, I remember that the Lord will grant me the oil of gladness instead of mourning. எனக்கு அருமையானவர்களை நான் இழக்கப்படுத்து நான் துக்கத்தில் இருக்கும் பொழுது நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறேன். கர்த்தர் என் குணங்களுக்கு பதிலாக என்னை ஆனந்த தைலத்தினாலே நிரப்புவார். ஆமென். கோவிட் டைம்ல யாரெல்லாம் நம்ம தெரிந்தவர்கள் உறவினரை இறந்தவங்க கரங்களை உயர்த்தி அந்த வசனத்தை சொல்லுவோம். சொல்லுங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தர் என் குணங்களுக்கு பதிலாக என்னை ஆனந்த தைலத்தினால் நிரப்புவார். ஆமென். 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 எல்லாம் நாங்க சொல்றதுல ஆண்டவர் சொன்னது நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆமென். Hallelujah. When I despair without hope, I proclaim, but those who hope in the Lord will renew their strength. They will soar on wings like eagles. They will run and not grow weary. They will walk and not be faint. நான் நம்பிக்கை இல்லாமல் சோர்ந்து போய் பலவீனத்தோடு கூட இருக்கும் பொழுது நான் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். Hallelujah. Amen. Ultimate promise is this. Turn with me to 1 John 2:25. கடைசியான ஒரு முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Read it in English and you read it down. And this is the promise that He made to us,
eternal life. வாசிக்கலாம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். Amen. Brothers and sisters, when you wake up in the morning, do not get out of bed until you say aloud a promise for your day. அன்பான சகோதரி, நீங்கள் உங்களுடைய படுக்கை விட்டு எழுந்திருக்கும் போது அது எழுதுவதற்கு முன்னதாக தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை சத்தமாக சொல்லி உங்களுடைய படுக்கையிலிருந்து எழுதுங்கள். When you are driving somewhere, confess a promise of God aloud. நீங்கள் வாகனங்களை ஓட்டிக்கொண்டு எங்காவது போகும்பொழுது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை சத்தமாக அறிக்கையிடுங்கள். Make this a daily discipline, not as a tradition or routine, but a spirit-led discipline. இது அன்றாட ஒரு வழக்கமாக இதை கொள்ளுங்கள். ஏதோ ஒரு பாரம்பரியமானதாகவோ அல்லது நான் வழக்கமாக செய்யக்கூடிய காரியமாக அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் அறிக்கையிடுங்கள்.